नमस्ते बच्चों, वेलकम टू लर्न न्यू डेली। இது ராஷ்டிரபாஷா பேப்பர் 1 12th ரோமன் ஏகாங்கி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் 227லையும் 228லையும் இருக்குது. ஏகாங்கி கொஸ்டின்ஸ் வந்து ஷார்ட் கொஸ்டின்ஸ் தான், பிக் கொஸ்டினில். இதுக்கு 5 மார்க்ஸ் உண்டு. அவுட் ஆஃப் 5 நம்ம 2 எழுதணும். 5 கொடுத்துருப்பாங்க, நம்ம எனி 2 எழுதணும். ஸோ கொஸ்டினில் 5 கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அடுத்து ஓரளவு தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஃபுல் மார்க் எது நம்ம எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பேஜ் நம்பர் 227 அண்ட் 228 எடுத்துட்டிங்களா? லேர்ன் நியூ டெல்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஷினில் எந்த நம்பர் எந்த கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நீங்கள் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு தெரியும்னா பக்கத்தில் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு எழுதணும். ஏன்னா நம்ம சபா எக்ஸாமில் எழுதி கரெக்ஷன் பண்ணும்போது என்ன செய்வீங்க அப்படின்னா, தேர்டு கொஷின் தெரியும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்ட்டு அந்த நம்பரை தப்பாக எழுதிடுவீங்க. அதனால் மார்க் வர சான்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் கொஷின் நம்பர் கரெக்டாக எழுதினா தான் மார்க் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத மூலம் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏகாங்கி क्वेश्चंस. फर्स्ट बहू की विदा. जीवनलाल फर्स्ट क्वेश्चन, जीवनलाल ने कमला की विदा क्यों नहीं की? जीवनलाल ये கமலாவை விடையளிக்கல. விதானா என்ன? விடையளிக்கிற, அனுப்புறது. எதனால் அனுப்பலை அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம படித்தோம் இல்லையா சம்மேரிலலாம். दहेज की रकम 5000 रुपये बाकी थी. दहेज की रकम வரதட்சணை ரக்கம். ரக்கம்னா தமிழில் கூட சொல்லுவோம் ரொக்கம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொக்கம்னா என்ன? அந்த ருப்பீஸ்ன்னு சொல்லுவோம். ருப்பீஸ் 5000 रुपये 5000 ரூபாய் பாக்கி தி ரிமைனிங்காக இருக்குது, பாக்கியில் இருக்குது. इसलिए जीवनलाल ने कमला की विदा नहीं की. அதனால் ஜீவன்லால் கமலாவை விதா நெஹி கி அனுப்பலை, விடையளிக்கல. விதானா விடையளிக்கலன்னு எடுக்கலாம். அடுத்து செகண்டு, கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி கைசி அவுரதி. கமலாவினுடைய சாஸ்னா மாமியார். மாமியார் ராஜேஸ்வரி எப்படிப்பட்ட அவுரத் உமன், எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு கேட்குறாங்க. கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி மமதா கி மூர்த்தி தி. கமலாவுடைய மாமியார் வந்து ராஜேஸ்வரி எப்படி இருப்பாங்கன்னா மமதா கி மூர்த்தி, தாய்மையின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூர்த்தினா சிலை, ஸ்டாச்சு அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. பட் அக்கூரேட் மீனிங் இந்த கொஷின்ஸ்னால் தாய்மையினுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட், கமலா கா பத்தி ரமேஷ் கஹா கயா தா. கமலாவினுடைய பத்தினா என்ன? ஹஸ்பண்ட். ரமேஷ் எங்கே போனா? கமலா கா பத்தி ரமேஷ் அப்னி பஹன் கௌரி को ले आने गया था. கமலாவினுடைய ஹஸ்பண்ட் யார்? ரமேஷ். அவன் அப்னி பஹன் கௌரி, தன்னுடைய பஹன்னா தங்கச்சி, சகோதரியான கௌரியை லே ஆனே கயா தான் கூட்டிகிட்டு வர போனா இல்லையா? நம்ம சம்மேரியில் படித்தோம் இல்லையா? அடுத்து ஃபோர்த்து, ஜீவன்லால் கியோ பேச்சைன் ஹுயி. ஜீவன்லால் எதனால் பேச்சைன்? பேச்சைன்னா கவலை அடைந்தான் அப்படின்னு அர்த்தம். வை जीवनलाल फील्स सैड. दहेज पूरा न देने के कारण गौरी की विदाई नहीं हुई. दहेज पूरा न देने के कारण வரதட்சணையை பூரா முழுவதுமா ந தேனேக்கே காரன் தரல அப்படின்ற காரணத்தினால கௌரிக்கு விதாயி நெஹி ஹுயி, கௌரியை விடையளிக்கல. விதாயி எல்லாம் ஒன்று தான், விடையளிக்கல. எக் பாத்து சுன்கர் ஜீவன்லால் பேச்சன் ஹுயி. இதை கேட்டு ஜீவன்லால் என்ன செஞ்சார்? ரொம்ப கவலை அடைஞ்சிட்டாரு. இவர் கவலை அடைஞ்சு அந்த மனம் வந்து திருந்தினால்தான் தான் நம்மளுக்கு ஒரு மாரல் கிடச்சிச்சு. மருமகளும் மகளும் ஒன்று தான் அப்படின்ட்டு நம்ம படித்தோம் இல்லையா? அது இந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் அவருக்கு அது தெரிய வந்துச்சு. லேர்ன் நியூ டெல்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து செகண்டு கட்டபொம்மன். फर्स्ट क्वेश्चन, 18वीं सदी के अंत में भारत पर किसका अधिकार चलता रहा? 18वीं सदी அப்படின்னா 18th செஞ்சுரியினுடைய அந்தமே, 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில் 18th செஞ்சுரி லாஸ்டில் பாரத் பர் கிஸ்கா அதிகார் செல்தா
ரஹா பாரதத்தில் யாருடைய அதிகாரம் இருந்துச்சு? अतिकारना अधिकारम। 18वीं सदी के अंत में भारत पर अंग्रेजी ईस्ट इंडिया कंपनी का अधिकार चलता रहा। 18वीं सदीना 18th सेंचुरी 18ஆம் நூற்றாண்டினுடைய அந்தமே கடைசியில் பாரதத்தில் அங்கிரேஜி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய அதிகார் சல்தா ரஹா அதிகாரம் சென்று கொண்டிருந்துச்சு. சோசியலில் கூட படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பிரிட்டிஷ் தான் என்ன செஞ்சாங்க, நம்மளை ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து செகண்டு, किस राजा ने पहले पहल अंग्रेजों का विरोध किया? किस राजा எந்த ராஜா पहले पहल ஃபஸ்ட்டு अंग्रेजों का विरोध किया ஆங்கிலேயர்களை பிரிட்டிஷை விரோதிக்கியா விரோதனா அகைன்ஸ்ட் எதிர்த்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் ने पहले पहल अंग्रेजों का विरोध किया வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் என்ன செஞ்சார்? पहले पहल ஃபஸ்ட்டாக अंग्रेजों का विरोध किया பிரிட்டிஷை எதிர்த்தார். தேர்ட், கட்டபொம்மன் கிஸ் ரியாசத் கே ராஜா தே? கட்டபொம்மன் எந்த ரியாசத்னா குறுநிலம், எந்த குறுநிலத்தினுடைய ராஜா? வீரபாண்டிய கட்டபொம்மன் छोटी सी रियासत பாஞ்சாலங்குறிச்சி கே ராஜா தே. வீரபாண்டிய கட்டபொம்மன் छोटी सी रियासत அப்படின்னா என்ன, ரொம்ப குறுநிலம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிறிய ஒரு பகுதியான பாஞ்சாலங்குறிச்சியினுடைய ராஜா. குறுநிலம்னா ஒன்றும் இல்லை, அதில் அவ்வளோ பெரிய லேண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன ஒரு ஊர் மாதிரி இருக்கும், அதுதான் குறுநிலம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதனால் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண தேவையில்ல, ஒரு சின்ன ஊருன்ட்டு நினச்சிக்கோங்க. அடுத்து 228 எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக புக்கில் லிசன் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் என்னுடைய வாய்ஸ் கேட்டு நீங்கள் படித்தா மட்டும் போதும். அதனால் புக்கை எடுத்து லிசன் பண்ணுங்கள், மீனிங் எழுதுங்க. फोर्थ क्वेश्चन, अंग्रेजों को कर देने के बदले में कटबोमन ने किस तरह की चुनौती स्वीकार की? अंग्रेजों को करना நம்ம பார்த்தோம் இல்லையா, பின்னாடி சப்தில் கர்னா கை இருக்குது, டேக்ஸ் இருக்குது, அப்புறம் என்னது செய்கிறது. இந்த 3 மீனிங் இருக்குது இதில். இந்த இடத்துல கர்னா டேக்ஸ் வரி. अंग्रेजों को कर देने के बदले பிரிட்டிஷ்க்கு டேக்ஸ் கொடுப்பதற்கு பதிலாக, ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுப்பதற்கு பதிலாக என்ன செஞ்சார்? கட்டபொம்மன் நே கிஸ் தரக்கி சுனௌத்தி, கட்டபொம்மன் எந்த மாதிரியான சுனௌத்தினா சேலஞ்சு, எந்த மாதிரியான சேலஞ்சை ஸ்வீகார்கி எடுத்தார்? நம்ம படித்தோம் இல்லையா, अंग्रेजों को कर देने के बदले में ஆங்கிலேயர்களுக்கு கர் டாக்ஸ் கொடுப்பதற்கு பதிலாக கட்டபொம்மன் என்ன செஞ்சார்? யுத்தக்கி சினௌத்தி, யுத்தம் அப்படின்ற சேலஞ்சை ஸ்வீகார் கியா, அவர் என்ன செஞ்சார்? விரும்பினார். அதுக்காக பிரிட்டிஷையும் என்ன செஞ்சார்? கூப்பிட்டார், என் கூட யுத்தம் பண்ணு அப்படின்ட்டு கூப்பிட்டார். அடுத்து தேர்ட், 10 मिनट. फर्स्ट क्वेश्चन, बलदेव की बहन का नाम क्या है? பல்தேவினுடைய பஹன் சகோதரி, சிஸ்டரனுடைய பேர் என்ன? பல்தேவ் கி பஹன் கா நாம் வாசந்தி ஹை. பல்தேவனுடைய பஹன் சகோதரனுடைய பேர் என்னன்னா வாசந்தி. வசந்தி இல்லை, பக்கத்தில் ஆ மாத்திரா இருக்குது, வாசந்தி. நிறைய பேர் என்ன செய்றீங்க, வசந்தின்னு படித்து எக்ஸாம்லேயும் வசந்தின்னு எழுதுறீங்க, வாசந்தி அது. அடுத்து செகண்ட், बलदेव ने केशव का खून क्यों किया? बलदेव केशवனை ஏன் கொன்றான்? खून क्यों किया, எதற்காக கொன்றான்? बलदेव की बहन वासंती को केशव मैली दृष्टि से देखता था. பல்தேவனுடைய சிஸ்டர் யார்? வாசந்தி. ஓகேவா, பல்தேவனுடைய தங்கச்சி வாசந்தியை கேசவ என்ன செஞ்சானா மைலி திருஷ்டிசே தேக்தாதா, ரொம்ப தவறான பார்வையில் பார்த்தான். இஸ்லியே பல்தேவ் நே கேசவ் கா கூன் கியா, அதனால் பல்தேவ் கேசவனை கொன்றான். மகாதேவ் நே கூனி பல்தேவ் கோ புலிஸ் கி கிரஃப்தாரி சே கைசே பச்சாயா. மகாதேவ் யார்? பல்தேவனுடைய ஃப்ரெண்டு தான் மகாதேவ், அது ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ மகாதேவ் என்ன செஞ்சான்? கூனி பல்தேவ், கொலைகாரனான பல்தேவை புலிஸ்கி கிரஃப்தாரி, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுலேருந்து, கிரஃப்தாரின்னா அரெஸ்ட், கைது செய்கிறதுலேருந்து, கைசே பச்சாயா எப்படி காப்பாற்றினான்? மகாதேவ் நே குத்துக்கோ கூனி பத்தாக்கர், மகாதேவ் குத்துனா ஸ்வயம்,
தான் தான் அவன் தான் கூனி பத்தாக்கர் நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்லி கூனி பல்தேவ்கோ கொலைகாரனான பல்தேவை புலிஸ்க்கு கிரஃப்தாரி சே பச்சாயா போலீஸ் அரெஸ்ட் பண்ண விடாமல் அவன் காப்பாற்றிட்டான். நான் தான் கொலைகாரன் அப்படின்ட்டு அவன் வாலண்டியராக போய் சொன்னோன்னே இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பல்தேவை. அவங்க சந்தேகப்படல. அடுத்து 4th போர்கா தாரா. டீக்கே, போர்கா தாரான்னா என்னன்னு தெரியுமா? விடிவெள்ளின்னு அர்த்தம். போர்கா தாரா நாமக் ஏகாங்கி கே ஏகாங்கிகார் கவுன் ஹை. போர்கா தாரா அப்படின்ற ஏகாங்கியினுடைய ஏகாங்கிகார். ஏகாங்கினா என்ன? ஒன் ஆக்ட் பிளே. அந்த ஒன் ஆக்ட் பிளேயினுடைய ஏகாங்கிகார். அதை எழுதுனது யார்? बोरका तारा नामक एकांकी के एकांकीकार श्री ஜெகதீஷ் சந்திர மாத்தூர் ஹை. போர்கா தாரா அப்படின்ற ஏகாங்கி எழுதினவர் பேர் என்ன? ஸ்ரீ ஜெகதீஷ் சந்திர மாத்தூர். இந்த மாதிரி ஆத்தர் பேர் ஏகாங்கிக்கார் பேர்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் 5 times எழுதி பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவோம் இல்லையா, அதை நம்ம தவிர்த்துக்கலாம். அடுத்து 2nd शेखर कौन है? शेखर यार? शेखर உஜ்ஜயினி கா கவி அவுர் சாயா கா பத்தி ஹே. சேகர் உஜ்ஜயினி நாட்டினுடைய கவிஞரும் கூட. அப்புறம் சாயா கா பத்தி, சாயனுடைய பத்தினா என்ன? ஹஸ்பண்ட். அடுத்து 3rd சாயா கவுன் ஹை? சாயா யாரு? சாயா தக்ஷிலா கே மந்திரி தேவதத் கி பஹன் ஹை. சாயா தக்ஷிலா அப்படின்ற ஊர் நாட்டுடைய மந்திரி தேவதத். அந்த தக்ஷிலா அப்படின்ற நாட்டினுடைய மந்திரி யாருன்னா தேவதத் அவர் தான். அவருடைய பஹன் ஹை தங்கச்சி தான் சாயா. தக்ஷிலா நாட்டுடைய மந்திரி அவங்களுடைய தங்கச்சி தான் சாயா. அந்த மந்திரி பேர் என்ன? தேவதத். அவர் சேகர் கி பத்னி ஹை. அப்புறம் சேகரினுடைய பத்னினா மனைவி. அடுத்து 5th கூன்கா பதலா. फर्स्ट क्वेश्चन कौन का बदला एकांकी कौन से नाटक से संकलित है அப்படின்னு கேட்டிருக்காங்க. गुण का बदला एकांकी जूलियस सीजर नामक नाटक से संकलित है. संकलितना தொகுப்புன்னு அர்த்தம். எந்த நாடகத்தினுடைய தொகுப்பாக எடுக்கப்பட்டது அப்படின்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு என்ன சொல்லணும்? गुण का बदला एकांकी जूलियस सीजर नामक नाटक से संकलित है. गुण का बदला அப்படின்றது ஜூலியஸ் சீசர் அப்படின்ற நாடகத்தினுடைய ஒரு தொகுப்பு, ஒரு ஸ்டோரி, ஒரே ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2nd நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் அந்த சம்மரி பார்க்கும்போதே பார்த்தோம். 2nd क्वेश्चन गुण का बदला एकांकी में कौन सी 2 बातें विशेष रूप से बताई गई हैं? गुण का बदला एकांकीல कौन सी 2 बातें எந்த 2 விஷயம் बातें विशेष रूप से बताई गई हैं? எந்த 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸ் விசேஷ ரூப சிறப்பாக பத்தாயி கை ஹே கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பிரஸ்துத் ஏகாங்கி மே. பிரஸ்துத்னா என்ன? கொடுக்கப்பட்ட ஏகாங்கியில் ब्रूटस का विश्वासघात और एंटनी का प्रभावोत्पादक भाषण, ये 2 बातें विशेष रूप से बताई गई हैं. ब्रूटसனுடைய விஸ்வாசகாத்தனா நம்பிக்கை துரோகம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டனியுடைய பிரபாவோத்பாதக் பாஷன்னா தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய பேச்சு, அட்ராக்டிவான ஸ்பீச். இது 2 தான். ஏ 2 பாத்தி, இந்த 2 விஷயங்கள் தான் விசேஷ் ரூப் சே பத்தாயி கை ஹை சிறப்பு அப்படின்ட்டு கருதப்படுகிறது. அடுத்து 3rd ஜூலியஸ் சீசர் கே பிரதி உஸ்கே தோஸ்த் கியோ ஜல்தே ஹை. ஜூலியஸ் சீசர் கே பிரதி சீசர் அந்த ஜூலியஸ் சீசர் மேலே உஸ்கே தோஸ்த் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கியோ ஜல்தே ஹே எதனால் ஜல்தேனா ஜலஸ் பொறாமப்பட்டாங்க. சீசர் கயி லடாயா ஜீத்துக்கர் ரோம் கா பிரசித்த வீர் பன்தா ஹை. சீசர் என்ன செஞ்சார்? நிறைய லடாயினா சண்டைகளில் ஜெயிச்சுட்டு ரோம் கா பிரசித்த வீர் பன்தா ஹை ரோமினுடைய ஃபேமஸான வீரராக இருந்தார். அவர் கௌரவ பார்த்தாங்க, ரொம்ப கௌரவமாகவும் இருந்தார். ஓகே, इसलिए उसके दोस्त जलने लगते हैं. அதனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க? ஜலஸ் பொறாமப்பட்டாங்க. 4th क्वेश्चन
गुण का बदला एकांकी का उद्देश्य क्या है गुण का बदला ஏகாங்கியினுடைய உद्देश्य நோக்கம் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க एंटनी अपने दोस्त सीसर के गुणी ब्रूटस को रोमियो के द्वारा मरवाकर अपना बदला लेता है यही इस एकांकी का उद्देश्य है एंटनी अपने दोस्त सीसर एंटनी தன்னுடைய ஃப்ரெண்டு சீசருடைய கொலை செஞ்ச கூனி ப்ரூட்டஸ் இந்த கொலை செஞ்ச ப்ரூட்டஸை ரோமியோ கே துவாரா ரோமின்னா என்னென்னா ரோம் நாட்டு மக்களை ரோமின்னு கூட சொல்லுவாங்க அந்த ரோம் நாட்டு மக்கள் மூலமாக மர்வாக்கர் கொல்லப்பட்டு அப்னா பதலா லேத்தாகை தன்னுடைய டேட்ஃபாட்டாட் பழியை தீர்த்துக்கிட்டான் ஆண்டனி யஹி இஸ் ஏகாங்கிகா உதேஷை இதுதான் இது ஏகாங்கியினுடைய உதேஷ நோக்கமாகும் அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு லேர்ன் நியூ டெய்லி. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் பி ஹெல்த்தி. நல்லா சுத்தமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஏகாங்கி கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கற்றுக்குறோம். பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் பி ஹெல்த்தி. தேங்க்யூ.